ஓகே. நான் இன்னைக்கு என்ன கிளாஸ் எடுக்க போறோம் அப்டின்னா, போன தடவ நம்ம நவுன்ஸ் அண்ட் வெர்ப்ஸ் என்னன்னு பார்த்தோம். நவுன்ஸ் பெயர்ச்சொற்கள் பத்தி பார்த்தோம். அப்புறம் வெர்ப்ஸ் பார்த்தோம். வினைச்சொற்கள் பத்தி. அதாவது நம்ம செய்ற ஆக்ஷன்ஸ் ப்ளே பண்றது, ஈட் பண்றது, ஸ்டாண்ட், சிட் அண்ட் குக் என்னென்ன ஆக்ஷன்ஸ்லாம் நம்ம பண்ணுவோமோ, அத பத்தி நம்ம பார்த்தோம். எந்தெந்த இடத்துல வந்து அந்த வெர்ப்க்கு எஸ் சேர்க்கணும், எதுக்கு எஸ் சேர்க்கக்கூடாது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அத பத்தி அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப கிளியராவே எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஒன்ஸ் அகைன் ரிப்பீட் பண்றேன். வெர்ப்க்கு எது எதுக்கெல்லாம் எஸ் சேர்க்கணும்னா, ஹி, ஷி, இட்க்கு சேர்க்கணும். எது எதுக்கெல்லாம் எஸ் சேர்க்கக்கூடாது அப்படின்னா, ஐ, வி, யூ, தே அதுக்கெல்லாம் நம்ம எஸ் சேர்க்கக்கூடாது அப்படின்னு படிச்சோம். இ அதாவது வெர்ப்ல வந்து 2 வகையான வெர்ப் இருக்குது. ஆக்டிவ் வெர்ப் அண்ட் பாசிவ் வெர்ப். சாரி ஸ்டேட் வெர்ப். அ ஆக்டிவ் வெர்ப் அண்ட் ஸ்டேட் வெர்ப் இருக்குது. ஒன்ஸ் அகைன் அத நம்ம ஒரு கிளான்ஸ் பார்ப்போம். 1 மினிட். ஓகே ஃபைன். ஆக்டிவ் வெர்ப்ஸ் அண்ட் ஸ்டேட் வெர்ப்ஸ்ன்னு பார்த்தோம். இதுல ஆக்டிவ் வெர்ப்ஸ் பத்தி ஒரு பெரிய ஒரு ஹோல் டெஃபினிஷன் நம்ம பார்த்தோம். அண்ட் வித் மோர் அண்ட் மோர் எக்ஸாம்பிள்ஸோட பார்த்தோம். ஆக்டிவ் வெர்ப்ஸ்னா ஒண்ணும் இல்ல. நம்ம செய்யக்கூடிய செயல்கள் தான். ப்ளே, ஈட், லவ், ட்ரிங்க்ஸ், லைக் இந்த மாரி நம்ம செய்யக்கூடிய செயல்கள் தான் ஆக்டிவ் வெர்ப்ஸ். இதுல எதுக்கு எஸ் சேர்க்கணும், எதுக்கு எஸ் சேர்க்கக்கூடாதுன்னு பார்த்தோம். இந்த மாரி ஹி, ஷி, இட்டும் ஒரு நேமும் வந்துச்சுன்னா எஸ் சேர்க்கணும். ஐ, வி, யூ, தே வந்துச்சுன்னா அந்த வெர்ப அப்படியே போட்டுறணும். லைக் ஹி டேஷ் ஃபுட்பால், ஹி பிளேஸ் ஃபுட்பால். ஐ ஐக்கு வந்து நம்ம எஸ் சேர்க்கக்கூடாது. ஐ வாக் இன் த மார்னிங். ஸோ இது வந்து நம்ம நல்லா ஒரு தரோவாவே பார்த்துட்டோம். எதுக்கு எஸ் சேர்க்கணும், எதுக்கு எஸ் சேர்க்கக்கூடாது அப்டின்ட்டு. ஓகே. அதே மாரி ஒரே ஒரு சிங்கிள் நேம் வந்துச்சுன்னா, நம்ம என்ன செய்யணும்? எஸ் சேர்க்கணும் கண்டிப்பா. சிங்குலர் நவுன். அதாவது ஒருத்தவங்களோட பேரு. சுமையா, ஷாஹிதா, அஸ்மா, ஹப்ஷா அந்த மாரி ஒரு பேர் வந்துச்சுன்னா, எஸ் கண்டிப்பா சேர்க்கணும். ஒரு ஆளுக்கு மேற்பட்ட 2, 3 பேர் வந்தாங்கன்னா, நம்ம எஸ் சேர்க்க தேவையில்ல. ஓகேயா? லைக் இந்த ஹாசிம் அண்ட் துஃபைல் அண்டர்லைன் பண்ணிக்கிற பாருங்க. ஹாசிம் அண்ட் துஃபைல் அப்படின்னு 2 பேர் வந்துச்சுன்னா, ஸ்டெடி டுகெதர் தான் வரும். ஸ்டெடீஸ் அப்படின்னு நம்ம மாத்த தேவையில்ல. ஓகே. இப்ப நம்ம வந்து ஸ்டேட் வெர்ப்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸ்டேட் வெர்ப்ஸ் அப்படின்னா, முதல்ல ஒரு இங்கிலீஷ் அப்படின்னு எடுத்தோம்னாலே, அது நம்ம வந்து இங்கிலீஷ்ல பேசுறோம் அப்படின்னா, முக்கியமா இங்கிலீஷ் இஸ் மேட் அப் ஆஃப் சென்டென்ஸ். நெறைய வாக்கியங்களால ஆனது தான் ஒரு மொழி. அப்ப நம்ம ஒரு சென்டென்ஸ், ஒரு வாக்கியம் பேசுறோம் அப்படின்னா, அதுல முக்கியமா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்க வேண்டிய 2 விஷயம் என்னன்னா, சப்ஜெக்ட், வெர்ப். சரியா? சப்ஜெக்ட்னா பெயர்ச்சொல். வெர்ப்னா வினைச்சொல். வெர்ப்னா வினைச்சொல். எக்ஸாம்பிள் வந்து ஐ பிளே நான் விளையாடுகிறேன். ஐ ஈட் நான் சாப்பிடுகிறேன். ஐ சிங் நான் பாடுகிறேன். இதுல வந்து அந்த ஐ அப்படிங்கிறது சப்ஜெக்ட். நான் கீழ குடுத்திருக்கிறேன் பாருங்க. ஐங்கிறது சப்ஜெக்ட். பிளேங்கிறது வெர்ப். இந்த 2ம் சேர்ந்தது தான் ஒரு சென்டென்ஸ். ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் மேட் அப் ஆஃப் சப்ஜெக்ட் அண்ட் வெர்ப். ஒரு பெயர்ச்சொல்லையும், ஒரு வினைச்சொல்லையும் கொண்டு செய்யப்பட்டது ஒரு வாக்கியம். அதுல ஃபர்ஸ்ட் வர பெயர்ச்சொல் வந்து என்னது இதுல? ஐ. வினைச்சொல் என்னது? பிளே. ஸோ எஸ் பிளஸ் வி சப்ஜெக்ட் பிளஸ் வெர்ப் தான் ஒரு சென்டென்ஸ். ஓகே. இங்கிலீஷ்ல மொத்தமாவே இவ்வளவுதான் சப்ஜெக்ட். தயவு செய்து இத வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிடுங்க. சரியா? ஏன்னா இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம தெரிஞ்சுக்கணும். சப்ஜெக்ட்னா என்ன? ஒரு பெயர்ச்சொல்னா என்ன? அப்படின்னு தெரிஞ்சுக்கிறணும். இங்கிலீஷ்ல ஹோல் இங்கிலீஷ் லாங்குவேஜ்லயுமே இவ்வளவுதான் பெயர்ச்சொல். ஓகேயா? என்னன்னா ஐனா நான், னா நாங்கள், யூ னா நீ, நீங்கள். அதாவது யூ அப்படின்னா நீ அப்படின்னு சொல்லுவோம். இதே ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் இருந்தாங்கன்னா, யூ அப்படின்னா நீங்கள், உங்கள கூப்பிடுற. அதாவது எதிர்த்து உள்ளவங்கள கூப்பிடுறதுக்கு. தே அவர்கள். இதுவும் ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள தான் சொல்லுவாங்க. அவர்கள். ஹி அவன். ஷி அவள். இட் அது. அது வந்து ஆடு, மாடு, பொருட்கள் அந்த மாரி வந்து கால்நடைகளையும், பொருட்களையும் சொல்றது இந்த இட். நெக்ஸ்ட் நேம்ஸ். நேம்ஸ்னா நார்மலா ஒவ்வொரு ஆளுக்கு தனிப்பட்ட பெயர்கள் குடுத்திருப்போம்ல, அது எல்லாமே சப்ஜெக்ட். லைக் அ ம் அஃப்ரா,
பாத்திமா, அந்த மாதிரி தனித்தனி பெயர்கள் கொடுத்திருப்பாங்கல்ல, அதெல்லாம் வந்து நேம்ஸ். எல்லாமே சேர்ந்ததான் ஒரு சப்ஜெக்ட். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் வேர்ப் வந்து நம்ம பார்த்தோம். ஆக்ஷன் வேர்ப் இருக்குது, ஸ்டேட் வேர்ப் இருக்குது. ஆக்ஷன் வேர்ப்னா ஏற்கனவே சொல்லி கொடுத்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய செயல்கள். பிளே, குக், ஸ்டடி, அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய செயல்கள் வந்து ஆக்ஷன் வேர்ப். ஸ்டேட் வேர்ப் அப்படின்னா பி வேர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம இருக்கிற நிலைப்பாட்டை சொல்றது, நம்ம இருக்கிற மைண்ட் செட்டை, நம்ம இருக்கிற நிலைப்பாட்டை. இப்ப ஹி இஸ் த டாக்டர், அவன் இருக்கிற நிலைப்பாடு என்னது? அவன் ஒரு மருத்துவர். அவனோட நிலைப்பாட்டை சொல்றதுதான் பி வேர்ப். ஓகே, அதாவது அவன் செய்யற செயலை சொல்றது இல்ல, அவங்களோட நிலைப்பாட்டு வாழ்க்கையில அவங்க என்ன நிலையில இருக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையில என்ன நிலையில இருக்காங்க, அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்குது, அவங்க நிலைப்பாட சொல்றதுதான் வந்து பி வேர்ப். இதுல வந்து ஆக்ஷன் வராது, சரியா? செய்யற செயல் வராது, பட் அவங்க நிலைப்பாட சொல்றதுதான் பி வேர்ப். இந்த பி வேர்ப் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பி காம், காமாயிரு, அமைதியாயிரு. ஸ்ட்ராங், பலசாலியாயிரு. ஹி இஸ் த டாக்டர், அவனோட நிலைப்பாடு சொல்லுது பாருங்க. அப்ப ஹி இஸ் த டாக்டர். ஐ ஆம் அ ஸ்டூடெண்ட், நான் ஒரு மாணவன். இதெல்லாம் வந்து அவங்க இருக்கிற நிலைப்பாடு, என்ன பொசிஷன்ல அவங்க இருக்கிறாங்களோ அத சொல்றதுதான் பி வேர்ப்ஸ். இதுல வேர்ப் என்னதுன்னா ஹி இஸ் த டாக்டர்ல இஸ்ங்கிறது ஒரு வேர்ப், பி வேர்ப். ஐ ஆம் அ ஸ்டூடெண்ட், இதுல ஆம்ங்கிறது ஒரு பி வேர்ப். ஓகே, இது அவங்க செய்யற செயலை குறிக்கல, பட் அவங்க இருக்கிற நிலைப்பாட்டை குறிக்குது. ஓகே, பி வேர்ப்ஸ்னா, ஆக்சுவல் பி வேர்ப்ஸ்னா பிஇ அப்படிங்கிற வார்த்தை வந்து கண்டிப்பா சேர்ந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள், பி ஹாப்பி, பி கூல், குவைட், அமைதியாயிரு, பி ஸ்ட்ராங், பலமாயிரு, பி ஹாப்பி, சந்தோஷமாயிரு. இதுல ஆக்சுவல் பி வேர்ப்ஸ், அதாவது பிஇ அப்படிங்கிற அந்த சொல் வந்து சேர்த்து வரும். பி அப்படின்னா இரு அப்படின்னு அர்த்தம். பி ஹாப்பி, இதுல வந்து நம்ம செய்யற செயல்கள் வராது, பட் நம்ம இருக்கிற நிலைப்பாடு வரும். நம்ம மைண்ட் செட், நம்ம ஒரு டாக்டரா இருக்கிறோமா, டீச்சரா இருக்கிறோமா அப்படின்னு சொல்ற நம்மளோட நிலைப்பாடு வரும், பட் ஆனா நம்மளோட செயல்கள் வராது. இதுதான் வந்து ஸ்டேட் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுல முதல்ல ஸ்டேட் வேர்ப்ஸ்ல 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்னு ஆக்சுவல் பி வேர்ப், இன்னொன்னு பி இல்லாம வர வேர்ப். ஓகேயா? ஆக்சுவல் பி வேர்ப்ஸ்ல பி வரும். பி ஹாப்பி, பி கூல், பி குவைட், பி ஸ்ட்ராங். இதுதான் வந்து ஆக்சுவல் பி வேர்ப்ஸ். நெக்ஸ்ட் பி வேர்ப்ஸ் வந்து இப்ப பி சேர்க்காம எப்படி நம்ம சொல்றது, ஒரு ஆளோட நிலைப்பாட வந்து நம்ம பி சேர்க்காம எப்படி சொல்றது அப்படின்னா, அதுல பிரசன்ட் ஃபார்ம்ல எப்படி யூஸ் பண்ணணும், என்னென்ன வார்த்தை யூஸ் பண்ணணும்னா அதை எப்படி நோட் பண்ணி வச்சுருங்க. பிரசன்ட் ஃபார்ம்ல எப்படி யூஸ் பண்ணணும்னா ஆம், இஸ், ஆர். ஓகே, ஆம், இஸ், ஆர் யூஸ் பண்ணணும். பாஸ்ட் ஃபார்ம்ல வாஸ், வேர்ன்னு யூஸ் பண்ணணும். ஃபியூச்சர் ஃபார்ம்ல வில் பீன்னு யூஸ் பண்ணணும். ஓகேயா? ஒருத்தவரோட நிலைப்பாட சொல்லக்கூடிய வேர்ப். ஓகேயா? அதுல நிலைப்பாடுனா அவர் எந்த ப்ரொஃபஷன்ல இருக்காரு, என்ன மைண்ட் செட்ல இருக்கிறாரு அப்படிங்கறத நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த வேர்ப் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேயா? பிரசன்ட் ஃபார்ம்ல சொல்லணும்னா ஆம், இஸ், ஆர். பாஸ்ட் ஃபார்ம்ல சொல்லணும்னா வாஸ், வேர். ஃபியூச்சர் ஃபார்ம்ல சொல்லணும்னா வில் பி. ஓகே, பி வேர்ப்ஸ் வந்து எக்ஸாம்பிள் அப்படின்னா, மோஸ்ட்லி பி வேர்ப்ஸ் வந்து எப்படி நம்ம கொஸ்டின் கேட்கறதுனா, என்னவாக இருக்கிறாய், என்னவாக இருக்கிறாய் நம்ம கொஸ்டின் கேட்டதுக்குதான் பி வேர்ப்ஸ் தான் நம்ம ஆன்சர் சொல்லுவோம். சரியா? அதாவது உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது. ஓகே, இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம். பிரசன்ட் ஃபார்ம்னா ஆம், இஸ், ஆர் யூஸ் பண்ணணும். பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட்னா இறந்த காலம், இறந்த காலம் எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம், வாஸ், வேர் யூஸ் பண்ணணும். ஃபியூச்சர்ல, எதிர்காலம்ல வில் பி யூஸ் பண்ணணும். ஓகேயா? இப்ப பிரசன்ட் ஃபார்ம் ஆம் நம்ம யூஸ் பண்ணுவோமா? பிரசன்ட் ஃபார்ம்ல ஆம், இஸ், ஆர் யூஸ் பண்ணுவோம். ஆம் எதுக்கு யூஸ் பண்ணணும்னா ஐன்னு வந்தா மட்டும்தான் ஆம் யூஸ் பண்ணணும். ஷீ, ஹீக்லாம் ஆம் யூஸ் பண்ணக்கூடாது. ஐன்னு வந்தா ஆம், அதாவது ஐ ஆம் அ டாக்டர். உங்களோட ப்ரொஃபஷனை, என்ன ப்ரொஃபஷன் நீங்க சொன்னாலும் நீங்க நீங்க உங்களுக்கு நீங்க சொல்றீங்கன்னா ஆம் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். I am a doctor, I am a student, I am a housewife, I am a teacher. ஸோ என்ன உங்களோட நிலைப்பாட சொன்னாலும் நீங்க வந்து உங்களுக்கு நீங்க சொன்னீங்கன்னா ஐ தான் சொல்லணும். பிரசன்ட் ஃபார்ம்ல, அதாவது நீங்க நிகழ்காலத்துல இருக்கிற நிலைப்பாட்டை சொல்லணும்னா நீங்க ஐக்கு ஆம் யூஸ் பண்ணணும். ஹீ, ஷீட்டுக்கு வந்து இஸ் யூஸ் பண்ணணும். அவங்க நிலைப்பாட்டை சொல்லணும் அப்படின்னா ஹீ இஸ் த டாக்டர், ஷீ இஸ் த டீச்சர், இட் இஸ் அ மங்கி. ஸோ அவங்க நிலைப்பாட, இட் வந்து கால்நடைகளை சொல்றனால அவங்க நிலைப்பாட சொல்றதுக்கு என்ன யூஸ் பண்ணணும், ஹீ, ஷீ, இட்னா இஸ் யூஸ் பண்ணணும். ஐனா ஆம் யூஸ் பண்ணணும்.
நெக்ஸ்ட் they we you அப்படின்னு வந்துச்சுன்னா they we youன்னு வந்துச்சுன்னா ஆர் யூஸ் பண்ணுவோம். they are teachers, அவங்க வந்து ஆசிரியர்கள். they are students, அவங்க மாணவர்கள். we னா நாங்கள். அப்ப we are chefs, நாங்க வந்து சமைக்கிறவங்க. and we are housewives, நாங்கெல்லாம் குடும்ப தலைவிகள். we are teachers. so I we you sorry they we you வந்தா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ஆர் யூஸ் பண்ணணும். இது வந்து present tenseல தான். ஓகேயா? present tenseல என்ன யூஸ் பண்ணணும்? am is are. am I வந்தா am, is வந்தா he she it, அதாவது he she it வந்தா is, and they we you வந்தா are. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் present form. நம்ம present form state verbs ஓட present form பார்க்கிறோம். I am a doctor, என்ன யூஸ் பண்ணணும்? am is are the யூஸ் பண்ணணும் present formல. ஓகேயா? I am a dog, I am a teacher, she is a doctor, you are a student. ஏன்னா you வந்தா are. சரியா? பாருங்க, they we you வந்தா are, he she it வந்தா is, I வந்தா am. ஐக்கு வந்து ஈஸிங். சரியா? am மட்டும்தான். he she it வந்தா is, we you they வந்தா are. ஓகேயா? next, I am a teacher, she is a doctor, you are a student, அவர் ஒரு நீ ஒரு மாணவன். I am at home, நான் வீட்டில் இருக்கிறேன். they are happy, அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். இப்ப வந்து பாஸ்ட் ஃபார்ம்ல இப்ப வந்து இப்ப இருக்கிற நிலைப்பாட்டை தான் நம்ம பார்த்தோம். அதாவது அவங்க வந்து நிகழ்காலத்துல எப்படி இருக்கிறாங்க. இப்ப பாஸ்டா இருந்தா என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஐ, சாரி அது ஷீ இன்னொரு வாட்டி வந்து இருக்குது, பட் அது ஹீ தான் ஆக்சுவலா. ஓகேயா? ஹீ தான் அது. வாஸ் எதுக்கு யூஸ் பண்ணணும்? ஐ, ஷீ, ஹீ, இட், நேம். ஐ, ஷீ, ஹீ, இட், நேம் வந்தா நம்ம வாஸ் யூஸ் பண்ணணும். அதாவது பாஸ்ட் டென்ஸ்ல வந்துச்சுன்னா, பாஸ்ட் ஃபார்ம்ல பி வெர்ப்ஸ் வந்துச்சுன்னா என்ன யூஸ் பண்ணணும்? வாஸ் எதுக்கு யூஸ் பண்ணணும்? ஐ, ஷீ, ஹீ, இட், நேம் வந்தா நம்ம வந்து வாஸ் யூஸ் பண்ணணும். வேர் எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா யூ, வி, தே வந்தா வேர். யூ, வி, தே வந்தா என்னது? வேர் யூஸ் பண்ணணும். இது வந்து பாஸ்ட் ஃபார்ம். ஷீ வாஸ் அ டாக்டர், அவங்க ஒரு காலத்துல என்ன டாக்டரா இருந்தாங்க. ஷீ வாஸ் அ டீச்சர், அவங்க டீச்சரா இருந்தாங்க. சோ ஐ, ஷீ, வி, சாரி ஐ, ஷீ, பி, ஹீ, இட், நேம், இந்த நாலுக்கும் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? வாஸ் யூஸ் பண்ணணும். அப்புறம் வேர் எதுக்கு யூஸ் பண்ணணும்னா யூ, வி, தேக்கு வேர் யூஸ் பண்ணணும். யூ, நீங்கள், வி, தே, இதுக்கு வந்து நம்ம வேர் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் பார்ப்போமா? ஐ வாஸ் அட் ஹோம், நான் வீட்டில் இருந்தேன். இது வந்து பாஸ்ட் டென்ஸ்ல. பாஸ்ட் டென்ஸ்ல ரெண்டு தாமா, வாஸும் வேரும். எது எதுக்கு வாஸ் யூஸ் பண்ணா ஐ, ஷீ, ஹீ, வாஸ். வி, யூ, தேக்கு வேர். ஓகேயா? I was at home, he was at the party, அவர்கள் பார்ட்டியில இருந்தார்கள், அவன் பார்ட்டியில் இருந்தான். we were playing, நாங்கள் விளையாடி கொண்டு இருந்தோம். I was happy, நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். she was dancing, அவள் ஆடிக்கொண்டு இருந்தாள். she was a teacher, அவள் ஒரு ஆசிரியை. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க, present ஃபார்ம்ல வந்துச்சுன்னா என்ன யூஸ் பண்ணுவீங்க? am is are. am வந்து ஐசி, is வந்து he she itக்கு, are வந்து you, we, theyக்கு யூஸ் பண்ணுவீங்க. பாஸ்ட் ஃபார்ம்ல வந்துச்சுன்னா was were யூஸ் பண்ணணும். ரெண்டு வார்த்தை தான், was were. was எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க? ஐசி, he, it, ஏதாவது நேம் இருந்துச்சுன்னா was. வேர் எதுக்கு யூஸ் பண்ணா வி, யூ, தேக்கு வேர் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஃபியூச்சர் ஃபார்ம்ல இப்ப அவங்க இனிமே ஆக போற நிலைப்பாடு அப்படின்னா ஒன்னே ஒன்னா ஈஸி, வில் பி மட்டும் யூஸ் பண்ணா போதும். என்ன சப்ஜெக்ட் வந்தாலுமே வில் பி தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? வந்து அவங்க வந்து வில் பி, ஐ, வி, யூ, தே, ஷி, இட், நேம்ஸ் என்ன வந்தாலுமே ஃபியூச்சருக்கு வந்து வில் பி யூஸ் பண்ணணும். ஐ வில் பி ஹாப்பி, நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். You will be happy, நீ மகிழ்ச்சியாக இருப்பாய். He will be a doctor, அவன் ஒரு மருத்துவனாய் இருப்பான் ஃபியூச்சர்ல. She will be a professor, அவள் ஒரு ஆசிரியராக இருப்பாள். ப்ரொஃபஸர்னா காலேஜ்ல ப்ரொஃபஸர்னு சொல்லுவோம், நம்ம லெவல்ல டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வந்து நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, பி வெர்ப்ஸ்ல இந்த கண்டிஷன் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. present formல am is are. am எதுக்கு யூஸ் பண்ணணும்? is எதுக்கு யூஸ் பண்ணணும்? are எதுக்கு யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க. past formல was were, and future formல will be. ஓகேயா?
இதோட பி வேர்ப்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம கொஞ்சம் கொஸ்டின் ஆன்சர் பார்ப்போம். இந்த பி வேர்ப்ஸ் பேஸ் பண்ணி பார்ப்போம். வேர் ஆர் யூ, நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு கேட்கும்போது ஐ ஆம் அட் ஹோம், இது நிகழ்காலத்தை தான் கேட்குறாங்க. ஸோ நான் ஐ வந்தாலே ஆம், ஸோ ஐ ஆம் அட் ஹோம். ஆர் யூ ஹாப்பி, நீ மகிழ்ச்சியா இருக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. ஐ ஆம் ஹாப்பி, நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். வாட் இஸ் திஸ், இது என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. திஸ் இஸ் a பென், இது ஒரு பேனா. திஸ் இஸ் a பென். நெக்ஸ்ட், ஹவ் ஆர் யூ அப்படின்னா நீ எப்படி இருக்கிறாய். ஐ ஆம் ஃபைன், நான் நலமாக இருக்கிறேன். இது வந்து ஹோம்ஒர்க், உங்களுக்கு நோட் பண்ணிக்கிறீங்க, இல்லாட்டி நான் குரூப்லயும் போட்டு விடுறேன். ஹோம்ஒர்க் என்னன்னா, இதுக்கு நீங்க வந்து இப்ப பி வேர்ப்ஸ் யூஸ் பண்ணி நான் சொன்னதை வச்சு மொழிபெயர்ப்பு செய்யணும், டிரான்ஸ்லேட் செய்யணும். ஓகேயா? நான் சந்தோஷமாக இருக்கிறேன், அதாவது பிரசன்ட் டென்ஸ்ல நிகழ்காலத்துல எப்படி எழுதுவீங்க? நான் சந்தோஷமாக இருந்தேன், அதாவது பாஸ்ட் டென்ஸ்ல எப்படி எழுதுவீங்க? நான் சந்தோஷமாக இருக்கிறேன். நான் வந்தனாலே எல்லாருக்கும் தெரியும் ஐ வரும். சோ பாஸ்ட் டென்ஸ்ல அதை எப்படி எழுதுவீங்க? பிரசன்ட் டென்ஸ்ல எப்படி எழுதுவீங்க? ஃபியூச்சர் டென்ஸ், அதாவது will be யூஸ் பண்ணி ஃபியூச்சர் டென்ஸ்ல எப்படி எழுதுவீங்க அப்படின்னு பாத்துக்கிறீங்க. ஏதாவது டவுட்னா இன்ஷால்லா கேளுங்க. இது வந்து பி வேர்ப்ஸ். நெக்ஸ்ட் நம்ம அட்ஜெக்டிவ்ஸ் புரியுதா? ஏதாவது டவுட் அப்படின்னா கேளுங்க. பி வேர்ப்ஸ் ஏதாவது டவுட்னா கேளுங்க. வெதர் ஆடியோ போடுங்க, இல்ல சாரி வெதர் ஆடியோல கேளுங்க, இல்லாட்டி மெசேஜ்ல கேளுங்க. யாருக்காவது புரியலையா சொல்லுங்க. யாருக்காவது புரியலைன்னா கேளுங்க மேம், மெசேஜ் பண்ணுங்க, ஒரு ஆடியோ ஆன் பண்ணி பேசுங்க. கிளியரா இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ். வேற யாருக்காவது ஏதாவது டவுட்னா கேளுங்க. ஓகேமா, ஓகே. அப்ப கொஸ்டின் கேட்கலாமா? கொஸ்டின் கேட்கலாமா? ஓகேமா, ஓகே. எனிஒன் சொல்லுங்க. ஃபியூச்சர் ஃபார்ம்ல he dash a doctor. ஃபியூச்சர் ஃபார்ம்ல என்ன நம்ம போடுவோம்? he dash a doctor. will be. சூப்பர், அல்ஹம்துலில்லாஹ். சரிமா. அப்புறம் பாஸ்ட் ஃபார்ம்ல, ஓகே, பாஸ்ட் ஃபார்ம்ல she dash a teacher. பாஸ்ட்ல He was a teacher. அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, then present formல we dash housewife. we dash housewife. present formல நிகழ்காலத்துல. சூப்பர், அல்ஹம்துலில்லாஹ். வேற யாருக்காவது புரியலைன்னா கேளுங்கம்மா. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம அட்ஜெக்டிவ்ஸ்க்கு போலாமா? அப்ப பி வேர்ப்ஸ் கிளியர் தானே? எனி டவுட்னா கேட்கலாம். அட்ஜெக்டிவ்ஸ் போலாமா? நெக்ஸ்ட் நம்ம வந்து அட்ஜெக்டிவ்ஸ்க்கு போவோம். ஓகே, அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா உரிச்சொல் அப்படின்னு அர்த்தம். உரிச்சொல் அப்படின்னா ஒரு நவுன்னா என்ன நம்ம படிச்சோம்? ஒரு நேம், ஒரு பிளேஸ், ஒரு அனிமல், ஒரு திங். ஒரு நபருடைய பெயர், ஒரு இடத்துடைய பெயர், ஒரு அனிமல் இல்ல ஒரு பேர்ட், ஒரு மிருகம் அல்லது ஒரு பறவையோட பெயர், இல்லாட்டி ஒரு திங். பொருட்கள் இருக்கு பாத்தீங்களா? அந்த கட்டில், டேபிள், ஃபேன், இந்த மாதிரி திங்ஸோட பேர். இதுதான் நவுன். ஓகேயா? நவுன்னாலே நேம், பிளேஸ், அனிமல், திங் தான். நம்ம சின்ன வயசுல விளையாடுவோம்ல, நேம், பிளேஸ், அனிமல், திங். அந்த 4 தான் மெயினா. நவுன்னாலே அந்த 4 தான், நேம், பிளேஸ், அனிமல், திங். இந்த நவுனை ஒரு டிஸ்கிரைப் பண்ற விஷயம் தான் அட்ஜெக்டிவ். அதாவது ஒரு நவுனை வந்து விவரிக்கிற விஷயம் தான் அட்ஜெக்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள், கிளவர் பாய், புத்திசாலியான பையன். பையன்கிறது நவுனு, அது ஒரு பையனை குறிக்குது. சோ ஒரு நவுனு.
அவனை விவரிக்குது பாருங்க, புத்திசாலியான பையன். அப்ப அந்த புத்திசாலின்னு இருக்குது பாருங்க, அதுதான் அட்ஜெக்டிவ். ஒரு நவுனை விவரிக்குது, அதாவது அவங்க தன்மையை சொல்றதுதான் அட்ஜெக்டிவ். இப்ப வந்து குட் மேன் அப்படின்னா, மேன் தான் நமக்கு தெரியும் நவுன். அது ஒரு மேன் மனிதன், நல்ல மனிதன், குட் மேன். அவருக்கு ஒரு தன்மையை கொடுத்து சொல்லுது பாருங்க, அதுதான் அட்ஜெக்டிவ். அவங்களுக்கு ஒரு தன்மையை கொடுக்குது, அதாவது அவங்களுக்கு ஒரு அந்த நவுன், அந்த நவுனை வந்து விவரிக்கிறது தான் அட்ஜெக்டிவ். ஃப்ளவருங்கிறது ஒரு நவுன், பூ ஒரு நவுன். பியூட்டிஃபுல் ஃப்ளவர், அழகான பூ. இதுல வந்து பியூட்டிஃபுல்ங்கிறது அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் டால் பர்சன். பர்சன்ங்கிறது ஒரு ஆள். டால் அப்படின்னா வந்து உயரமான ஆள், பர்சன். அப்ப டால்ங்கிறது அட்ஜெக்டிவ். அவங்களுக்கு வந்து ஒரு குவாலிட்டி கொடுக்குது பாத்தீங்களா, அதுதான் அட்ஜெக்டிவ். இப்ப பாய் பாய் இந்த மாதிரி நவுனுக்கு வந்து ஒரு குவாலிட்டி கொடுக்குது. இப்ப வந்து டேபிள் இருக்குதுன்னு வைங்க, ஸ்ட்ராங் டேபிள் அப்படின்னு சொல்றோம். ரொம்ப ஸ்ட்ராங்கான டேபிள் அப்படின்னா ஸ்ட்ராங். அந்த டேபிளுக்கு வந்து ஒரு இது கொடுக்குது பாருங்க, ஒரு விவரிக்குது பாருங்க, அதுக்குன்னு ஒரு தன்மையை கொடுக்குது பாருங்க, அதுதான் வந்து அட்ஜெக்டிவ். சரி, அட்ஜெக்டிவ்ஸ்னா என்னன்னா, ஒரு நவுனுக்கு ஒரு ஒரு தன்மையை கொடுக்கிறது, ஒரு நவுனுக்கு ஒரு விவரத்தை கொடுக்கிறது தான் அட்ஜெக்டிவ். ஓகே, அட்ஜெக்டிவ்க்கு உள்ள தமிழ் அர்த்தம் என்னன்னா, ஒரு பெயர் சொல்லி விவரிக்க பயன்படுவது உரிச்சொல் ஆகும். உரிச்சொல்னா அட்ஜெக்டிவ்ஸ் நம்ம தமிழ்ல நிறைய படிச்சிருப்போம். அட்ஜெக்டிவ்ஸ்னா உரிச்சொல். ஓகேயா? ஒரு பெயர் சொல்லின் தன்மையை குறிப்பது உரிச்சொல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு பெயர் சொல்லுக்கு ஒரு தன்மையை கொடுக்குது. ஒரு நார்மலா ஒரு பாய்ன்னு சொல்லாம கிளவர் பாய், அப்புறம் வந்து ரன்னர்னு வச்சுக்கோங்களேன். ரன்னர்னா இந்த ஓட்டப்பந்தயத்துல ஓடுறவங்க. ஃபாஸ்ட் ரன்னர், ரொம்ப வேகமாக ஓடக்கூடியவர் அப்படி, அந்த மாதிரி வேகம். இந்த மாதிரி ஒரு நவுனுக்கு ஒரு தன்மையை கொடுக்கறது தான் அட்ஜெக்டிவ்ஸ். இப்போ வந்து அட்ஜெக்டிவ்ஸை நம்ம 2 வகையா பிரிக்கலாம். அதாவது அட்ஜெக்டிவ்ஸ் வந்து 8 டைப்ஸ் இருக்குது. நம்ம ஆனா இந்த போர்ஷனுக்கு அட்ஜெக்டிவ்ஸை வந்து ரொம்ப ரொம்ப நம்ம அதிகமா யூஸ் பண்ற அட்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படிங்கறத அடிப்படையா வச்சோம்னா 2ஆ நம்ம பிரிக்கிறோம். குவாலிட்டேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ், குவான்டிடேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ். குவாலிட்டேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா பண்பை குறிக்கிறது. she is a beautiful girl, இவள் ஒரு அழகான மாணவி, அவளோட பண்பு என்னது, இதுல அழகு. அப்ப அந்த பண்பை குறிக்கிறது தான் குவாலிட்டேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ். குவான்டிடேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ்னா அதோட அளவை குறிக்கிறது, அளவு இல்ல எத்தனை எண்ணிக்கையை குறிக்கிறது. அதாவது இப்ப I have 7 pens, இதுல எது அட்ஜெக்டிவ்ஸ் கேட்டா நமக்கு தெரியாது. என்ன 7 pens சொல்றாங்க, என்ன தன்மை அது, பெண்ணோட தன்மையை குறிக்கலையே அப்படின்ட்டு நம்ம நினைக்க கூடாது. 7 இருக்குது பாத்தீங்களா, அது ஒரு அட்ஜெக்டிவ். அது எத்தனைன்னு குறிக்குதுல, அதுவும் ஒரு அட்ஜெக்டிவ். அது வந்து குவான்டிடேட்டிவ் அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். அதாவது அதோட எண்ணிக்கையை குறிக்கிறதும் ஒரு அட்ஜெக்டிவ் தான். So 2 டைப்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ் இருக்குது. குவாலிட்டேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ், குவான்டிடேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ். குவாலிட்டேட்டிவ் அப்படின்னா அதோட தன்மையை குறிக்கிறது. குவான்டிடேட்டிவ் அப்படின்னா அதோட எண்ணிக்கையை குறிக்கிறது. ஃபர்ஸ்ட் குவாலிட்டேட்டிவ் அட்ஜெக்டிவ் டைப் 1னா குவாலிட்டேட்டிவ் அட்ஜெக்டிவ்க்கு நம்ம வந்து இது பார்ப்போம். எக்ஸாம்பிள், ரஹீம் இஸ் a ஸ்டூடெண்ட். ரஹீம் வந்து ஒரு மாணவன். இதுல வந்து அட்ஜெக்டிவ் கிடையாது, ஏன்னா அவன் மாணவன் மட்டும் தான் சொல்லிக்கிறாங்க, எப்படிப்பட்ட மாணவன் சொல்லல. ஸோ செகண்ட் சென்டென்ஸ்ல நான் அட்ஜெக்டிவ் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ரஹீம் இஸ் a குட் ஸ்டூடெண்ட். இதுல அட்ஜெக்டிவ் என்னன்னா குட். ஃபாசினா இஸ் a கேர்ள். ஃபாசினா ஒரு பொண்ணு. இதுல அட்ஜெக்டிவ் கிடையாது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஃபாசினா இஸ் a pretty girl. ஃபாசினா வந்து ஒரு அழகான பெண். அந்த பிரிட்டிங்கிறது அட்ஜெக்டிவ். அவளோட தன்மையையும் அவளோட குவாலிட்டியையும் குறிக்குது பாத்தீங்களா, அது அட்ஜெக்டிவ். இர்ஷாத் இஸ் a பாய். இர்ஷாத் ஒரு பையன். இர்ஷாத் இஸ் a பாய். இர்ஷாத் வந்து ஒரு உயரமான பையன். சோ இதுல அவனோட தன்மை என்னது, உயரமான. அட்ஜெக்டிவ் வந்துச்சு. இது என்ன டைப்னு பார்த்தோம்னா குவாலிட்டேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ். இது அவங்களோட தன்மையை குறிக்கிற அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் அட்ஜெக்டிவ்ஸ் வந்து என்னன்னா, யாரு டவுட்டா, ஏதாவது டவுட்னா அன்மியூட் பண்ணி கேளுங்க. ஓகே, சரி. அட்ஜெக்டிவ்ஸ் வந்து எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் நம்ம அட்ஜெக்டிவ் சொல்லலாம், கலருக்கு சொல்லலாம். இப்ப ஷீலா ஹேஸ் ப்ளூ ஐஸ், அவளுக்கு வந்து நீல நிற கண் இருக்கும் அப்படின்னா இதுல நீல நிறத அதுக்கு அட்ஜெக்டிவ்ஸ்.
சரியா? ப்ளூங்கிறது கலர் குறிக்கிறதும் அட்ஜெக்டிவ் தான். ஐ ஹாவ் அ பிங்க் பென்சில். நான் பிங்க் பென்சில் வச்சுக்கிறேன். இல்ல அட்ஜெக்டிவ் என்னது? அதோட கலருமே அதோட தன்மை தான். ஓகேயா? அப்ப பிங்க்ங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ். சரியா? என்னென்னலாம் அட்ஜெக்டிவ்னா கலர சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒப்பீனியன் சொல்லலாம். அவங்க எப்படி இருக்கிறாங்க? குட் நல்லவங்களா இருக்கிறது. பிரிட்டி ரைட். ஹி இஸ் அ ரைட் பர்சன். அவர் வந்து ஒரு சரியான மனிதர். ஒரு அதே அதே மாதிரி ஹிஸ் ஒப்பீனியன் இஸ் ராங். அவரோட ஒப்பீனியன் அவரோட கருத்து தப்பு. இதுல தப்பு ராங்ங்கிறது அட்ஜெக்டிவ். சரியா? அங்க இந்த தன்மைன்னு என்ன வந்தாலுமே அது அட்ஜெக்டிவ் தான். ஃபன்னி, லைட், ஹாப்பி. ஷீ இஸ் அ ஹாப்பி பர்சன். அவள் வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு பர்சன் அப்படின்னா இல்ல மகிழ்ச்சியானங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் சைஸை நம்ம சொல்லலாம். சரியா? பிக், ஸ்மால். ஐ ஹாவ் அ பிக் ஹவுஸ். நான் ஒரு பெரிய வீடு வச்சிருக்கிறேன். பெரிய அப்படிங்கிறதும் அட்ஜெக்டிவ். லாங், ஷார்ட், அப்புறம் ஏஜ். ஒரு ஆள் ஏஜ் சொல்றாங்க. த ஓல்ட் மேன் இஸ் வாக்கிங். அந்த வயதான மனிதர் வந்து நடக்கிறாரு. இதுல அட்ஜெக்டிவ் என்னன்னா வயதான, ஓல்டு. சரியா? உங்களுக்கு இன்னும் ஈஸியா சொல்லணும்னா எந்த நவுனுக்கு முன்னாடியுமே ஒரு இந்த மாதிரி தன்மையை குறிச்சால் நவுனுக்கு முன்னாடி வர்றது மோஸ்ட்லி அட்ஜெக்டிவா இருக்கும். அது எந்த இடத்துல அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா நவுனுக்கு முன்னாடி வரும் அட்ஜெக்டிவ். வேற எங்கேயும் பெருசா வராது. எங்க நவுன் இருக்குதோ அதுக்கு முன்னாடி வரும். ஏன்னா வந்து வேலையே என்னதுன்னா நவுனை விவரிக்கிறது அதோட வேலையே. நெக்ஸ்ட் ஷேப்பையும் சொல்றது. ஏன்னா ஷேப்பும் ஒரு தன்மை தான். ரவுண்ட், ரெக்டாங்குலர், ஸ்கொயர், ஓவல் எல்லாமே. அண்ட் ஆரிஜின்னா அவங்க எந்த இடத்தை சார்ந்தவங்க அப்படின்னு. ஜெர்மன், மலேசியன், ஜாப்பனீஸ், சைனீஸ் அந்த அவங்க எந்த இடத்தை சார்ந்தவங்கன்னு சொல்றதும் ஒரு அட்ஜெக்டிவ் தான். நெக்ஸ்ட் மெட்டீரியல், கிளாஸ், மெட்டல், இதுவும் ஒரு அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் டிஸ்டன்ஸ், லாங், ஷார்ட். ஐ ஹாவ் அ லாங் வே டு கோ. நான் போறதுக்கு ரொம்ப தூரம் இருக்குது. இல்ல தூரம்ங்கிறதும் ஒரு அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் டெம்பரேச்சர். இந்த டெம்பரேச்சர் இஸ் டூ கோல்ட். இந்த டெம்பரேச்சர் ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது. இல்ல ஜில்லுன்றது ஒரு அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் டைம். ஐ வேக் அப் இயர்லி. நான் சீக்கிரமாவே எழுந்திரிச்சிருவேன். இல்ல அட்ஜெக்டிவ் என்னது? இயர்லி. நம்ம செய்யற செயல்கள் ஆர் நம்ம நம்ம நவுன்ஸ் இருக்குதுல்ல அத வந்து விவரிக்க சொல்றதுதான் அட்ஜெக்டிவ். சோ அட்ஜெக்டிவ் இந்த விஷயத்துக்குள்ளதான் வரும். லைக் கலர், ஒப்பீனியன், சைஸ், ஏஜ், ஷேப், ஆரிஜின், மெட்டீரியல், டிஸ்டன்ஸ், டெம்பரேச்சர், டைம். இதுக்குள்ளதான் ஒரு அட்ஜெக்டிவ் வரும். ஓகேயா? இப்ப சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஐ ஹாவ் அ ப்ளூ பென். இல்ல அட்ஜெக்டிவ் என்னன்னா ப்ளூ. பேனா வச்சிருக்கிறேன். இதுல வந்து ப்ளூ அட்ஜெக்டிவ். சித்தாரா ஹாஸ் பிங்க் பேர் ஆஃப் ஷூஸ். சித்தாரா பிங்க் பேர் ஆஃப் ஷூ வச்சுக்கிறா அப்படின்னா பிங்க். இதுல வந்து அந்த கலர் தான் அதோட தன்மையை குறிக்குது. ஐ ஹாவ் அ ஸ்மால் ஹவுஸ். வீடு வச்சிருக்கேன். இல்ல ஸ்மால் அப்படிங்கறது அட்ஜெக்டிவ். அஷ்டர் ஹாஸ் அ பிக் ப்ராப்பர்ட்டி. அஷ்டர் ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கிறான். ஒரு பெரிய நிலம் வச்சிருக்கிறான். அப்ப இல்ல பிக்ங்கிறது அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் மானசா பாட் அ ரவுண்ட் டேபிள். மானசா ஒரு ரவுண்டான ஒரு டேபிள் வாங்கிக்கிறா. ரவுண்டுங்கிறது அதுவும் அந்த டேபிளோட ஒரு தன்மையை குறிக்கிறனால அதுவும் அட்ஜெக்டிவ். மை ஃப்ரெண்ட் இஸ் ஜாப்பனீஸ். என்னோட ஃப்ரெண்ட் வந்து ஜப்பான்காரர். அதாவது ஜாப்பனீஸ் நாட்டை சேர்ந்தவங்க. சோ இதுவும் ஒரு அட்ஜெக்டிவ். அவருடைய தன்மையை தானே குறிக்குது. இதே மை ஃப்ரெண்ட் இஸ் ஃப்ரம் ஜப்பான் இருந்துச்சுன்னா அது என்னது? நவுனா போயிடும். ஜப்பான்ங்கிறது ஒரு கண்ட்ரி. அப்ப அது நவுனா போயிடும். ஜாப்பனீஸ் ஒரு ஜப்பான் இனத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறப்போ அது அவருடைய தன்மையை குறிக்கிறதுல அட்ஜெக்டிவ். மார்க் ஆண்டனி இஸ் அ ஜெர்மன் மேன். மார்க் ஆண்டனி ஒரு ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர். ஜெர்மன் ஒரு மனிதர். நெக்ஸ்ட் கன்னியாகுமரி இஸ் ஃபார் அவே ஃப்ரம் சென்னை. கன்னியாகுமரிக்கும் சென்னைக்கும் அதிகமான தூரம் இருக்கிறது. இல்ல தூரம் அப்படிங்கிறது அந்த ஃபார்ங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ். we travel so long to reach the city. நாங்க வந்து ரொம்ப வெகு தூரம் நாங்க டிராவல் பண்ணோம். ரொம்ப லாங். அப்ப அந்த நம்ம டிராவலோட தன்மையை குறிக்குது பாருங்க. லாங். இது வந்து ஒரு adjective. There is a hot temperature in Chennai. சென்னை டெம்பரேச்சர் ரொம்ப ஹாட்டா இருக்குது. சோ டெம்பரேச்சருடைய தன்மை என்னது? சூடு. அந்த ஹாட்டை குறிக்கிறது அட்ஜெக்டிவ். ஐ ஃபீல் வார்ம் இன்சைட் த ஹவுஸ். நான் வீட்டினுள் எப்படி ரொம்ப வார்மா இருக்கிறேன், ரொம்ப கதகதப்பா இருக்கிறேன். நம்மளுடைய அந்த ஹவுஸ்க்குள்ள உள்ள நிலைமை அந்த தன்மையை குறிக்குது. நெக்ஸ்ட் அட்டெண்ட் த கிளாஸ் இயர்லி. கிளாஸ வந்து சீக்கிரமாவே அட்டெண்ட் பண்ணிருங்க. டோன்ட் கெட் அப் லேட். அதாவது அதிக நேரம் சென்று எழும்பாதீங்க. சோ இதெல்லாம் வந்து அட்ஜெக்டிவ்ஸ். நம்மளோட தன்மை, நம்ம செய்யற செயல் இல்லாட்டி பெயர்களுடைய தன்மையை குறிக்கிறது வந்து
adjectives. ஓகே, இப்போ குவாலிட்டேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் நம்ம பார்த்தோம். நம்மளுடைய தன்மையை குறிக்கிறது, அழகு, உயரம், ரவுண்டு, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் குவான்டிடேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ்னா அந்த அளவு குறிக்கிறது, அந்த எண்ணிக்கையை குறிக்கிறது. சரியா, அதுவும் அட்ஜெக்டிவ்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள், we have 32 teeth. நமக்கு 32 பற்கள் இருக்குது. இல்ல 32ங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ்ஸ், எண்ணிக்கையை குறிக்குது பாத்தீங்களா? அதனால ஐ ஹாவ் 2 pens. நான் 2 பேனா வச்சிருக்கேன். 2 அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். தேர் ஆர் 25 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸ். ஒரு கிளாஸ்ல 25 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. இது வந்து அட்ஜெக்டிவ். ஐ பிரஷ் ட்வைஸ் அ டே. நான் ஒரு நாளைக்கு 2 தடவை பல் விளக்குவேன். இதுல வந்து ட்வைஸ் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ்ஸ். ஏன்னா எண்ணிக்கையை குறிச்சாலும் அது அட்ஜெக்டிவ்ஸ் தான். இப்ப இது மட்டும் கிடையாது, இது வந்து கரெக்டான எண்ணிக்கை. அதாவது 32, 25, ட்வைஸ், 50, இந்த மாதிரி கரெக்டான எண்ணிக்கையை கொடுத்தாலும் அது குவான்டிடேட்டிவ் அட்ஜெக்டிவ் தான். நெக்ஸ்ட் அதையும் தாண்டி குவான்டிடேட்டிவ், அதாவது எண்ணிக்கை விஷயத்துல வேற என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, சம், கொஞ்சம், கொஞ்சம், மச், அதிகமா, லிட்டில். இது வந்து கரெக்டான அக்யூரேட் எண்ணிக்கை கிடையாது, சும்மா ஒரு தோராயமா சொல்றது, ஒரு அப்ராக்சிமேட்னு சொல்லுவாங்க. ஒரு இப்ப வந்து எர்த்துல இருந்து சன் எவ்வளவு தூரம் அப்படின்னு கேட்டா நம்ம என்ன ஒரு அப்ராக்சிமேட் கணிப்பு தான் நம்மளால சொல்ல முடியும். இந்த ஒரு ரொம்ப வெரி ஃபாரவே நம்ம சொல்லுவோம், அதாவது ரொம்ப அதிகமான தூரம் இருக்குது அப்படி. மற்றபடி நம்மளுக்கு அக்யூரேட்டான அளவு தெரியாது. ஸோ அக்யூரேட்டான அளவு தெரியாத விஷயங்களும் இதுல இன்க்ளூட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், சம் கொஞ்சம், மச் அதிகம், லிட்டில் இதுவும் ரொம்ப கொஞ்சம், ஏன்னா போதுமான அளவு, ஆல் எல்லாமே, நோ எதுவுமே இல்ல, எனி ஏதாவது அளவு, ஹோல்னா அதுவும் முழுமையாக, பியூனாலும் அதுவும் கொஞ்சத்தை தான் குறிக்கும், செவரல்லாம் அதுவும் கொஞ்சத்தை தான் குறிக்கும். இதெல்லாம் வந்து இங்கிலீஷ்ல உள்ள டிஃப்ரெண்ட் வேர்ட். இதுவும் அட்ஜெக்டிவ்ஸ்ல சேரும். சரியா, ஏன்னா குவான்டிடேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் அளவுகோல இது மென்ஷன் பண்ணதுல எவ்வளவு அளவுன்னு மென்ஷன் பண்றதுனால, அதாவது அக்யூரேட்டா இல்லாம, துல்லியமா இல்லாம, ஒரு அப்ராக்சிமேட்டா மென்ஷன் பண்றதுனால இதுவும் அட்ஜெக்டிவ்ஸ் சேரும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் என்னது, ஐ ஹாவ் சம் கேண்டில்ஸ் இன் மை ஹோம். என்னோட வீட்டுல சில மெழுகுவர்த்திகள் வந்து வச்சிருக்கிறேன். டோன்ட் லாஃப் சோ மச், ரொம்ப அதிகமா சிரிக்காதீங்க. அது ஹதீஸ்லயே வரும், அதிகமா சிரிக்கிறது வந்து உள்ளத்தை மரணிக்க வச்சிரும் அப்படின்னு. அதனால டோன்ட் லாஃப் சோ மச் அப்படின்னு, ரொம்ப அதிகமா, வெடிச்சிரிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. மச் அப்படின்னா அதிகமா, இதுவும் அளவை குறிக்கிறதுனால இது வந்து ஒரு அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட், ஈட் லிட்டில் ஃபுட், கொஞ்சமா சாப்பிடுங்க, கொஞ்சமா. இதுவும் வந்து ஹதீஸ்ல வரும். ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கொஞ்சமா நீங்க சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமா இருப்பீங்க அப்படின்னு. ஓரளவு, ஒரு 2 ஆள் ஒரு ஆள் சாப்பாடு வந்து 2 ஆளுக்கு போதுமான அளவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈட் லிட்டில் ஃபுட், கொஞ்சமா சாப்பிடுங்க. இது லிட்டில் அந்த அளவுகோல சொல்றது வந்து அட்ஜெக்டிவ். தேர் இஸ் நோ மில்க் லெஃப்ட் இன் த கேன். அந்த கேன்ல எந்த பாலுமே இல்ல, மில்கே இல்ல, நோ மில்க் இல்ல. நோங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ். எந்த கேட்டகரி கீழே வரும்னா குவான்டிடேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ், அதாவது எண்ணிக்கையை குறிக்கும் உரிச்சொல், அந்த கேட்டகரி கீழே வரும். ஐ லவ் மை ஹோல் ஃபேமிலி, என்னோட முழு குடும்பத்தையுமே நான் நேசிக்கிறேன். முழு குடும்பத்தையுமே நான் நேசிக்கிறேன். ஹோல் அப்படின்னா ஃபுல், எல்லாரையுமே, யாரையுமே விடாம நம்ம குடும்பத்துல உள்ள எல்லா மெம்பர்ஸையும் நேசிக்கிறேன். அந்த ஹோலுங்கிறதும் அட்ஜெக்டிவ். தேர் ஆர் செவரல் டைப்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ், அதாவது கொஞ்சம் டைப்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் தான் இருக்குது. அதாவது டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் நம்ம பார்த்தோம்னா மெனி டைப்ஸ் இருக்கலாம், பட் இந்தியன் கல்ச்சர் இந்த மாதிரி ஒரு செப்பரேட்டா பார்த்தோம்னா தேர் ஆர் கொஞ்சம் ஓரளவு செவரல் டைப்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் தான் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாமே சேர்ந்துதான் அட்ஜெக்டிவ்ஸ். அட்ஜெக்டிவ்ஸ்ல ஒன் செகண்ட் நான் ரிப்பீட் பண்றேன். அட்ஜெக்டிவ்ஸ்ல 2 டைப் இருக்குது, குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ். தெளிவா புரிஞ்சு வச்சுக்கிடுங்க. குவாலிட்டேட்டிவ்னா ஒருத்தவங்க பண்பை சொல்றது, அவங்க அழகு, அவங்க உயரம், குட்டை, எப்படி அவங்க நிறம், வெள்ளை, கருப்பு, மாநிறம். ஸோ அவங்களுடைய ஒருத்தவங்களோட தன்மை, பொருளோட தன்மையை குறிக்கிறது குவாலிட்டேட்டிவ். அதான் எண்ணிக்கையை குறிக்கிறது வந்து குவான்டிடேட்டிவ். எண்ணிக்கைன்னு என்ன மாதிரி நம்பர்ஸ்லயும் சொல்லலாம், 1 2 3ன்னு சொல்லலாம். இப்படி நம்பர்ஸ் இல்லாம சம், மச், லிட்டில், எனஃப், ஆல், ஹோல் இப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம 2 கிளாஸ் பார்த்தோம். ஒன்னு பி வேர்ப்ஸ், இன்னொன்னு அட்ஜெக்டிவ்ஸ். அட்ஜெக்டிவ்ஸ்ல நான் வந்து இப்ப எக்ஸாம்பிள fill the following with the adjectives ன்னு கொடுத்தா, இப்ப she is a dash girl அப்படின்னு கொடுத்தா உங்களுக்கு என்ன அட்ஜெக்டிவ் தோணுதோ நீங்க போடலாம். she is a good girl, she is a beautiful girl,
என்ன இங்கிலீஷ்ல நீங்க நிறைய அட்ஜெக்டிவ்ஸ் வேர்ட்ஸ் படிக்கிறீங்களோ அவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் the dash man is walking. அப்ப டேஷ் மேன், இந்த எந்த மேன் வாக்னா நீங்க என்ன வேணாலும் போலாம். ஓல்டு மேன், த யங் மேன், இல்ல த ஷார்ட் மேன், குட்டையான மனிதர், த டால் மேன் இஸ் வாக்கிங். ஸோ அட்ஜெக்டிவ்ஸ்ங்கிறது ஒரு நவுனால பண்பை குறிக்கிறது அப்படின்னு அப்படின்னு நமக்கு விளங்கிக்கிடணும்.